Start the topic of essential elements of essential எலமெண்ட்ஸ்னு சொல்லலாம், எசென்ஷியல் சொல்லலாம். ஒரு கான்ட்ராக்ட் வேலிட் கான்ட்ராக்ட்னா இதுக்கு செக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 படி செக்ஷன் 10 எசென்ஷியல் எலமெண்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னென்னா ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ். எவ்ரி கான்ட்ராக்ட் மஸ்ட் என்ன இருக்கணும்னா 2 பார்ட்டிஸ் இருக்கணும். ஒருத்தர் வந்து யாருன்னா ஒன் பார்ட்டி மேக்கிங் அ ஆஃபர் அண்ட் அதர் பார்ட்டிஸ் அக்செப்டிங், அந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ணுறவங்களா இருக்கும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு எசென்ஷியல் வேலிட் கான்ட்ராக்டு, ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ் ஃபஸ்ட்டு எலமெண்ட்டு. செகண்ட் எலமெண்ட் என்ன அப்படின்னா லீகல் ரிலேஷன்ஷிப். அந்த கான்ட்ராக்ட் பண்ணுற ஆஃபரர் அண்ட் அக்செப்டன்ஸ் அவங்க ரெண்டு பேருக்கு இதில் வந்து லீகல் ரிலேஷன்ஷிப் க்ரியேட் ஆகணும் அப்படின்ற. லீகல்னால் லாஃபுல்லாக இருக்கணும் அந்த ரிலேஷன்ஷிப்பு ஆஃபர் அண்டு அக்செப்டன்ஸ்க்கு. அந்த அக்ரிமெண்ட் வந்து சோஷியலாகவும் டொமஸ்டிக் நேச்சராகவும் இருக்கக்கூடாதுன்றாங்க. இது மாதிரி இருந்தால் சோஷியல் அண்ட் டொமஸ்டிக் நேச்சராக இருந்தால் அது வந்து என்னது கான்ட்ராக்ட் ஆகாது அப்படின்றாங்க. இப்போ லீகலாக இருக்கணும் ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ்க்குள்ள ரிலேஷன்ஷிப். தென் தேர்ட் எசென்ஷியல் எலமெண்ட் என்னென்னா லாஃபுல் கன்சிடரேஷன். லாஃபுல் கன்சிடரேஷன் வந்து கன்சிடரேஷன்னாலே என்ன அப்படின்னா சம்திங் இன் ரிட்டன். ஒரு கான்ட்ராக்ட் போடுறாங்க அப்படின்னா அந்த கான்ட்ராக்டில் என்ன இருக்கணும், சம்திங் ரிட்டன் இருக்கணும். அது கேஷாக இருக்கலாம், ஆர் எனி கைண்டாக இருக்கலாம். ஃப்ரம் ஏ ஸ்பெசிஃபை ஃபார் எனி ஸ்பெசிஃபைட் இன் திஸ் ஆக்ட், அந்த ஆக்டில் ஸ்பெசிஃபை பண்ண எது வந்தாலும் இருக்கலான்றாங்க. அது வந்து அன்லாஃபுல்லாகவும் இம்மாரலாகவும் அப்போஸ் டு தி பப்ளிக் பாலிசியாகவும் இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. அப்போது லாஃபுல் கன்சிடரேஷனாக இருக்கணும். ஃபோர்த் எலமெண்ட் வந்து என்னென்னா லாஃபுல் ஆப்ஜெக்டாக இருக்கணுன்றாங்க. லாஃபுல்லாக இருக்கணும், லீகலாக இருக்கணும் ஒரு அக்ரிமெண்ட்டு. இல்லீகலாகவும் இம்மாரலாகவும் பப்ளிக் அப்போஸ் பண்ணுற மாதிரியும் என்ன இருக்கக்கூடாது, ஒரு கான்ட்ராக்ட் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது கிரிமினல், அது கான்ட்ராக்ட் ஆகாது, அது கிரிமினல் ஆக்டில் போயிடுன்றாங்க. தென் ஃபிஃப்த் வந்து ப்ரீ கன்சென்ட். இந்த லாஃபுல் அப்ஜெக்ட்டுக்கு செக்ஷன் இருக்குது 23, ப்ரீ கன்சென்ட்க்கு செக்ஷன் 13 to 14. இதெல்லாம் வந்து அந்த கான்ட்ராக்ட்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ரீ கன்சென்ட்டில் அதுக்குள்ளே இருக்கிறது, அதுக்கு செக்ஷன் இருக்குன்றாங்க. கன்சென்ட்னா என்ன அப்படின்னா ஃப்ரீ அண்ட் ஜென்யூனாக இருக்கணும். பார்ட்டிஸ் அமாங் பிட்வீன் ஆஃபரர் அண்ட் ஆஃபர்கிட்ட வந்து என்ன இருக்கணும்னா ஃப்ரீ அண்ட் ஜென்யூன் கன்சென்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கன்சென்ட்னா என்ன மீனிங் கொடுத்துருக்காங்க, சேம் திங் சேம் சென்ஸ் சேம் டைம்ன்றாங்க. அவங்க அந்த பார்ட்டிஸ்குள்ளே என்ன இருக்கணும்னா ஜென்யூனாக இருக்கணும், அதாவது சேம் சென்ஸ் சேம் டைமில் சேம் திங்ஸ் அந்த மாதிரியான தான் வந்து இந்த கான்ட்ராக்டில் இருக்கணும் அப்படின்றாங்க. இது வந்து கரெக்ஷனோ அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸோ ஃப்ராட் மிஸ்ரெப்ரசன்டேஷன் ஆர் மிஸ்டேக் இது இந்த டைப்பில் ஒரு கான்ட்ராக்ட் க்ரியேட் ஆச்சுன்னா அது வந்து என்னது ப்ரீ கன்சென்ட்டாக இருக்காது, அது கான்ட்ராக்ட் ஆகாது, அது கேன்சல் ஆகிடும், வாய்ட் ஆகிடும்ன்றாங்க. தென் 6 வந்து கெப்பாசிட்டி ஆஃப் பார்ட்டிஸ். இதுக்கு செக்ஷன் இருக்குது செக்ஷன் 11. ஒரு கான்ட்ராக்ட் மேட் பண்ணுன்னா அந்த கான்ட்ராக்டில் இருக்கிற பார்ட்டிஸ்க்கு சம் லீகல் எபிலிட்டி இருக்கணும், அதுதான் கெப்பாசிட்டி. அப்போ தான் அந்த கான்ட்ராக்ட் என்ன ஆகணும், மேக் எ வேலிட் கான்ட்ராக்டாக இருக்கும், இல்லைனா வாய்ட் ஆகிடும். என்னென்ன கெப்பாசிட்டி அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏஜ் ஆஃப் மெஜாரிட்டி இருக்கணுன்றாங்க ஒரு கான்ட்ராக்ட் மேட் பண்ணுற பர்சனுக்கு லா படி. நெக்ஸ்ட்டு சவுண்ட் மைண்டாக இருக்கணும் அந்த பர்சன், நாட் டிஸ்குவாலிஃபைட் ஃப்ரம் கான்ட்ராக்டிங் பை எனி லா. எந்த லானாலையும் அவங்க என்ன பண்ணிடக்கூடாது, டிஸ்குவாலிஃபை பண்ண பர்சனாக இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. இதுதான் வந்து ஒரு கான்ட்ராக்ட் மேட் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி ஆஃப் பார்ட்டிஸ். தென் செவன்த் எலமெண்ட் என்ன அப்படின்னா வேலிட் கான்ட்ராக்டுக்கு சர்டனிட்டி ஆஃப் டேர்ம்ஸ்ன்றாங்க. சர்டனிட்டி ஆஃப் டேர்ம்ஸ் இது இம்பார்ட்டண்ட். இப்போ ஒரு அக்ரிமெண்ட் மேட் பண்ணுறாங்க பார்ட்டிஸ்க்கு அப்படின்னா அந்த அக்ரிமெண்ட் எப்படி இருக்குன்னா கிளியராக இருக்கணுன்றாங்க. அதே மாதிரி மஸ்ட் பி ப்ரிசீசஸ்னால் தெளிவாக சொல்லணும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, ஐ அக்ரி டு செல் மை கார் எக்ஸ் ஆஸ் 4 கார். எக்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா நான் என் காரை என்ன பண்ணுறேன் உங்களுக்கு செல் பண்ணுறேன் அப்படின்னு ஒய்க்கு இன்ஃபார்ம் பண்ணேன். ஆனால் எக்ஸ் கிட்டே 4 கார் இருக்குது, எந்த காரை செல் பண்ணுறேன்னு சொல்லலை. அப்போது அதில் வந்து கிளாரிட்டி இல்லைன்றாங்க.
இந்த நோ கிளாரிட்டி ஆஃப் டேர்ம்ஸ். ஆனால் ஆக்சுவலாக வந்து ஒரு அக்ரிமெண்ட் மேட் பண்ணுறப்போ பிட்வீன் தி பார்ட்டிஸ் கிட்ட என்ன இருக்கணுமா, கிளியராக இருக்கணுன்றாங்க. அக்ரிமெண்ட் மஸ்ட் பி எப்படி இருக்கணுமா, ப்ரெசியஸாக இருக்கணுன்றாங்க. தென் 8th வந்து பாசிபிலிட்டி ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் செக்ஷன் 56. நான் ஒரு கான்ட்ராக்ட் மேட் பண்ணுறது, அந்த கான்ட்ராக்ட் வந்து கேப்பபிளாக இருக்கணும், அது பாசிபிளாக இருக்கணும், அந்த கான்ட்ராக்ட் பண்ண முடியதாக இருக்கணும். பாசிபிள் இல்லாத விஷயத்துக்கெலாம் கான்ட்ராக்டை மேட் பண்ண முடியாது. அப்போது பாசிபிலிட்டி ஆஃப் பெர்ஃபார்மன்ஸுன்றது அதுதான். இங்கே பாருங்கள், an agreement do not do an act இம்பாசிபிள் ஆன விஷயத்த ஒரு அக்ரிமெண்ட் போட்டால் அது என்ன, அதை என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. cannot be என்ஃபோர்ஸ்னால் அது சட்டத்தில் அது இல்லை. அதான் கொடுத்துருக்காங்க. ஏ அக்ரி டு பி டு டிஸ்கவர் ஏ நியூ பிளானட். ஏ என்ன பண்ணுறாங்கன்னா பி கிட்ட நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு புது பிளானட்டை க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்றது இது பாசிபிள் கிடையாது. இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஒரு அக்ரிமெண்ட் பண்ணுறாங்க, ஒரு கான்ட்ராக்ட் மேட் பண்ணுறாங்கன்னா அது வந்து என்னது, இம்பாசிபிள். அது வந்து என்னது, கெனாட் என்ஃபோர்ஸபிள் பை லா. நாட் டிக்ளேர்டு வாய்டு அப்படின்னு என்னென்னா வாய்டாக இருக்கக்கூடாது ஒரு கான்ட்ராக்டு. அதை சொல்கிறாங்க. கேப்பபிள் தி அக்ரிமெண்ட் ஷுட் பி சச் தட் இட் ஷுட் பி கேப்பபிள் ஆஃப் பீயிங் என்ஃபோர்ஸ்ட் பை லா. ஒரு அக்ரிமெண்ட் என்ன இருக்கணும், லா படி என்ஃபோர்ஸ் இருக்கணுன்றாங்க. அது வந்து இல்லீகலாக இருந்தால் அது வாய்டுன்றாங்க. அதுதான் நாட் டிக்ளேர்டு வாய்டு. நாட் டிக்ளேர்டு வாய்டுனா வாய்டாக இருக்கக்கூடாது ஒரு அக்ரிமெண்ட்டு, இல்லீகலாக இருக்கக்கூடாது. எக்ஸ்பிரஸ்டு டிக்ளேர் இல்லீகல் ஆர் வாய்ட் பை தி லா, இது மாதிரி இருக்கக்கூடாது. என்ன இருக்கணும், கேப்பபிளாக இருக்கணும், வேலிடாக இருக்கணுன்றாங்க. தென் நெக்ஸ்ட் 8th எசென்ஷியல் எலமெண்ட் ஆஃப் வேலிட் கான்ட்ராக்ட் வந்து நெசசரி லீகல் ஃபார்மாலிட்டிஸ்ன்றாங்க. ஒரு கான்ட்ராக்ட் ஒரு அக்ரிமெண்ட் பண்ணுறப்போ என்ன இருக்குன்னா நெசசரின்றாங்க, லீகல் ஃபார்மாலிட்டிஸ் ஃபுல்ஃபில் பண்ணி. ஏன்னா கான்ட்ராக்ட் மேட் பண்ணுறதே என்னது, என்ஃபோர்ஸபிள் பை லா. அப்போ என்ன இருக்கணும், நிறைய லீகல் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, நெசசரி அப்படின்றாங்க. அது எப்படி இருக்குன்னா ஓரல் ஆர் இன் ரைட்டிங்ன்றாங்க. ரைட்டிங்னா வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், அதுக்கு சர்டைன் நெசசரி ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. என்னென்னு கொடுத்துருக்காங்க, ரைட்டிங், நெசசரி ஃபார்மாலிட்டிஸ் ரைட்டிங், ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் அட்டஸ்டேஷன் இருக்குது அப்படின்றாங்க. அந்த லீகல் ஃபார்மாலிட்டிஸ் கேரி அவுட் பண்ணலாம், அந்த கான்ட்ராக்ட் என்ன ஆகாது, செல்லுபடி ஆகாது. அதை நாட் என்ஃபோர்ஸபிள் பை லா. அப்போது ஆல் கான்ட்ராக்ட்ஸ் ஆர் அக்ரிமெண்ட் பட் ஆல் அக்ரிமெண்ட்ஸ் ஆர் நாட் கான்ட்ராக்ட். இது வந்து இம்பார்ட்டன்ட். எல்லா கான்ட்ராக்ட் மேட் பண்ணுற எல்லா கான்ட்ராக்டும் வந்து அக்ரிமெண்ட் தான். ஆனால் ஆல் அக்ரிமெண்ட் எல்லாமே வந்து கான்ட்ராக்ட் ஆகாதுன்றாங்க. இப்போ நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்த்தோம்னா எசென்ஷியல் ஆஃப் வேலிட் கான்ட்ராக்ட்னாலும் எலமெண்ட் ஆஃப் வேலிட் கான்ட்ராக்ட்னால ஒன்று. இதுக்கு செக்ஷன் இருக்குது, செக்ஷன் 10. இதில் வந்து 10 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ். ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ் வந்து 2 பார்ட்டிஸ் இருக்காங்க. நாங்கள் ஒன்று ஆஃபரர், இன்னொன்று அக்செப்டன்ஸ். இது இம்பார்ட்டன்ட் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு லீகல் ரிலேஷன்ஷிப் பார்த்தோம். செகண்ட் பாயிண்ட்டு, ஒரு கான்ட்ராக்ட் மேட் பண்ணுறப்போ லீகல் ரிலேஷன்ஷிப் இருக்கணும். அந்த ரிலேஷன்ஷிப்பில் சோஷியல் அண்ட் டொமஸ்டிக் நேச்சராக இருக்கக்கூடாதுன்றாங்க. தென் தேர்ட் எலமெண்ட் வந்து லாஃபுல் கன்சிடரேஷனாக இருக்கணும். கன்சிடரேஷன் இருக்கணும் ஒரு கான்ட்ராக்ட்னா, சம்திங் இன் ரிட்டனாக இருக்கணும், அது கேஷ் ஆர் கைண்டாக இருக்கலாம். தென் ஃபோர்த் வந்து லாஃபுல் அப்ஜெக்டாக இருக்கணும், லாஃபுல்லாக இருக்கணும் அந்த கான்ட்ராக்ட் மேட் பண்ணுற பார்ட்டிஸ்குள்ளே, இல்லீகலாக இருக்கக்கூடாது, இம்மாரலாக இருக்கக்கூடாதுன்னு பார்த்தோம். தென் 5th பாயிண்ட் வந்து ஃப்ரீ அண்ட் ஜென்யூன் கன்சென்ட்டாக இருக்கணும். கொரெக்ஷனாகவோ அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸாகவோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு பார்த்தோம். மிஸ்ரெப்ரசன்டேஷன், மிஸ்டேக், ஃப்ராட் இது மூலிமா க்ரியேட் பண்ணதாக இருக்கக்கூடாதுன்றாங்க. ஃப்ரீ கன்சென்ட்டாக தான் இருக்கணும். தென் 6th பாயிண்ட் வந்து கெப்பாசிட்டி ஆஃப் பார்ட்டிஸ் பார்த்தோம். கான்ட்ராக்ட் மேட் பண்ணுற பார்ட்டிஸ்க்கு வேலிட் கெப்பாசிட்டி வேலிட் கான்ட்ராக்டாக இருக்கணும்னா அந்த கான்ட்ராக்டில் என்ன கெப்பாசிட்டின்னா இந்த 3 பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். ஏஜ் ஆஃப் மெஜாரிட்டி, அந்த கெப்பாசிட்டி இருக்கணும். சவுண்ட் மைண்ட் இருக்கணும். நாட் டிஸ்குவாலிஃபைட் ஃப்ரம் எனி அதர் லானால யாரும் இன்னொரு டிஸ்குவாலிஃபை பண்ண பர்சனாக இருக்கணும். அவங்கக்கிட்ட தான் கான்ட்ராக்ட் மேட் பண்ண முடியும். தென் சர்டனிட்டி ஆஃப் டேர்ம்ஸ், அப்போ தான் என்ன ஆகும், லா படி செல்லும். தென் சர்டனிட்டி ஆஃப் டேர்ம்ஸ்ன்றது ஒரு கான்ட்ராக்ட் மேட் பண்ணுறப்போ கிளியராக இருக்கணுன்றாங்க, கிளியர் டு தி பார்ட்டிஸ்
அக்ரிமெண்ட் மேட் பண்ணுற பார்ட்டிஸ்க்கு கிளியராக பண்ணியிருக்கணும் அப்படின்றாங்க. தென் பாசிபிலிட்டி ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் 8 பாயிண்ட்டு. இது வந்து பாசிபிளான விஷயத்துக்கு கான்ட்ராக்ட் மேட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அந்த அக்ரிமெண்ட் என்ன ஆகும், கேப்பபிள் ஆகும்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு 9th பாயிண்ட் வந்து நாட் டிக்ளேர்டு வாய்டாக டிக்ளேர் பண்ணது வந்து கான்ட்ராக்ட் மேட் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. அது வந்து செல்லாது, நாட் என்ஃபோர்ஸபிள் பை லா. தென் நெசசரி லீகல் ஃபார்மாலிட்டிஸ். ஒரு கான்ட்ராக்ட் மேட் பண்ணுறப்போ நெசசரி லீகல் ஃபார்மாலிட்டிஸ் வந்து என்ன பண்ணணும், சம் ஃபுல்ஃபில் பண்ணணும். தட்ஸ் இட்.